நம்ம எம்இவில செய்ய போகிறது காஜு கத்திரிங்க. இந்த காஜு கத்திரி வந்து முந்திரியிலே எல்லாரும் செய்வாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக முந்திரியில் செய்ய போகிறதில்ல. வேர்க்கடலை கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டு முந்திரி வந்து ஒரு 15 பல்லு போட்டு முந்திரி ஃபுல்லாக முந்திரி ஸ்வீட் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலை டேஸ்ட்டே இதில் வராதுங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம இப்போது காஜு கத்திரி செய்ய போகிறோங்க. இதுக்கு வந்து நான் வந்து முந்திரி வந்து 15 எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை வந்து 100 கிராம் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து இதுலேருந்து 3/4 கப்பு எடுத்துக்கணும் சைஸு. நம்ம வந்து காஜு கத்திரி வந்து முந்திரியிலே ஃபுல்லாக செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த வேர்க்கடலை போட்டும் செய்யலாம். வேர்க்கடலை போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேர்க்கடலை போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக முந்திரி போட்டால் ஒருத்தவங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் நிறையா ஆகும் காசு. அதனால் நம்ம வந்து இப்போ வேர்க்கடலை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அதனால் வேர்க்கடலை போடுறதால நீங்கள் ஃப்ளேவர் வந்து வேர்க்கடலை ஃப்ளேவராக நிறையா வந்துட போகுதுன்னு நினைக்காதீங்க. ஸ்வீட் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஸ்வீட் சூப்பராக இருக்கும். கடாய் ஆன் பண்ணி கடாய் சுட்டுருச்சிங்க. இப்போ வந்து நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இந்த தோல் லைட்டாக உரியிற இருக்கும், ரொம்பவும் வறுத்துறாதீங்க. கலர் மாறிடுச்சுன்னா வந்து ஸ்வீட், இந்த முந்திரி ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது, வெள்ளையாக இருக்காது, கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம வந்து லைட்டாக தோல் உரியிற அளவு பதத்துக்கு நம்ம வறுத்துப்போம். ஸ்வீட் ஆயிடுச்சுங்க. இந்த தோல் உரிகிறதுக்கு நம்ம எடுத்துருவோம். இப்போ வந்து தோலை வந்து நல்லா கையில் இப்படி வச்சு இப்படி பண்ணாவே நல்லா தோல் இந்த மாதிரி உறிஞ்சிருங்க. நம்ம இப்போ தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் நல்லா தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை நான் மிக்சியில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து 15 முந்திரி பல் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம இதில் போட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து சர்க்கரை வந்து 3/4 எடுத்துக்கிட்டேன்லங்க, அந்த வேர்க்கடலைக்கும் இதுக்கும். இப்போது நாம் வந்து தண்ணி வந்து 3/4 இந்த வேர்க்கடலை எடுத்தோம்ல, அதுலேருந்து கப்புலேருந்து 3/4 எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணிக்கணும், கரைய வச்சுக்கணுங்க. இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 400 ரூபா கொடுத்து தான் வாங்கணும்னு இல்லைங்க, நம்ம இந்த கம்மி செலவுலே பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையோட கம்மி செலவுலே பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை வந்து கரைச்சிக்கணுங்க. சர்க்கரையை பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்திருக்கோம். நம்ம இப்போ பார்ப்போம். இதை பாருங்கள், நல்லா வந்திருக்கு, தெரியுது பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்ம வந்து இதை கொட்டிடுவோம். பொறுமையாக கொட்டி, இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல வேர்க்கடலை முந்திரி, இது பொறுமையாக கட்டி கலரிடுவோம். சூப்பராக இருக்குங்க ஸ்வீட்டு. நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கிண்டுங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் அப்படியே கொலன்னு ஆகிற மாதிரி இருக்கும், கைவிடாமல் கிண்டுங்க. நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஸ்வீட்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே கடாயிலேயே வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சூட்லேயே இது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வந்து பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம், அதில் மாற்றிப்போம். நான் வந்து ஆறின பிறகு இதை நல்லா கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்கிட்டேங்க. நீங்கள் வேணால் சப்பாத்தி உருட்டுற கட்டையில் வந்து நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க இந்த சைட்லலாம். இப்போ நம்ம அழகாக கட் பண்ணிப்போம். சூடு ஆறினோடனே, கொஞ்சம் லைட் சூடு ஆறினோடனே பண்ணிக்கோங்க, நல்லா வரும். இப்போது சைடில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களே வீட்டில் செஞ்சு காருங்க. இந்த சமையல் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சமையல் சமைச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.